விஜய்க்காக காத்திருக்கும் சிபிஐயின் 48 கேள்விகள். தமிழக அரசியல் களம் ரெக்கை கட்டி பறக்க துவங்கியுள்ள நிலையில் களத்தில் காங்கிரஸ் கட்சியின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட சூத்திரதாரியான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழகத்துக்கு வந்துவிட்டு சென்ற பின்னர் தனது அஸ்திரங்களை ஒவ்வொன்றாக கையில் எடுக்க துவங்கியுள்ளார். தமிழக தேர்தல் களத்தில் காட்சிகளை ஒழுங்குபடுத்த முடியாத வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் வருகை உள்ளதால் அந்த கட்சியின் மீது கொண்டிருந்த தனது நம்பிக்கையை அமித்ஷாவிடம் விட்டுவிட்டு அதிமுக தனது வேலையை பார்க்க துவங்கியுள்ளது. இதன் முதற்கட்டமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் அமைந்திருந்தது. டெல்லிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி ஏறக்குறைய 1.5 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு முன்னர் தமிழக சுற்றுப்பயணம் வந்த கையோடு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை நேரில் வரவழைத்து அவரிடம் தமிழக அரசியல் களத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு சில அசைன்மெண்ட்டுகளை அமித்ஷா கொடுத்துள்ளார். இதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடுவை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்த ஒரு பெரும் கை தமிழகத்திற்கு வந்துவிட்டு சென்றதுதான். கூட்டணியை விட்டு பிரிந்து சென்ற எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணிக்குள் வர காரணமாயிருந்தது அந்த கை. அந்த பெரும் கையை மிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பின்னர் தான் டெல்லியில் அமித்ஷா சந்திரபாபு நாயுடு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தின் புதுக்கோட்டைக்கு வந்து தமிழக தேர்தல் களத்தின் வெப்பத்தை உணர்ந்த அமித்ஷா அந்த பெரும் கையுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க முடிவெடுத்து அது தற்செயல் சந்திப்பாக நிகழ்ந்திருக்கிறது. இவர்களின் சந்திப்பு நடந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க சென்றிருக்கிறார். அங்கு நடந்த சந்திப்பின் போது டிடிவி தினகரனை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று கராராக அமித்ஷா பேசியதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். தனது பரம விரோதியான காங்கிரஸை தமிழக தேர்தல் களத்தில் மண்ணை கவ செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டுள்ள பாஜக அதற்கான வேலைகளை எப்போதோ துவங்கிவிட்டது. தற்போது காங்கிரசுக்குள் நடந்து வரும் புகைச்சல்கள் அந்த வேலைகளை சுலபமாக்கி வருகிறது. திமுகவையும் காங்கிரஸையும் ஒரே கல்லில் பதம் பார்த்து விட வேண்டும் என்ற நோக்கில் படுசீரியஸாக காய்களை நகர்த்தி வரும் பாஜக யாருக்கும் சிக்காமல் போக்கு காட்டி வரும் தமிழக வெற்றி கழகத்தை சற்று சீரியஸாக தற்போது கையாண்டு வருகிறது. அதன் பிரதிபலிப்பாக தற்போது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் பலியான சம்பவம் குறித்து சிபிஐயின் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நேற்று ஜனவரி 10 கரூர் விருந்தினர் மாளிகையில் விஜயின் பிரச்சார வாகனத்தை கொண்டு வர சொல்லி சிபிஐ அதிகாரிகள் அதில் தங்களது ஆய்வை நடத்தியுள்ளனர். இதனையடுத்து டெல்லிக்கு தவேக தலைவர் விஜயை நேரில் அழைத்து விசாரணை நடத்தும் போது சில சிக்க வைக்கும் 48 கேள்விகள் கொண்ட பட்டியல் சிபிஐயால் தயார் செய்யப்பட்டுள்ளது என்கின்றன விவரம் அறிந்த வட்டாரங்கள். சிபிஐயின் விசாரணையும் கேள்வி பட்டியலும் விஜய்க்கு நிச்சயம் எச்சரிக்கை உணர்வை தூண்டும் என்று பாஜக நம்புகிறது. இதனை புரிந்து கொண்டு தமிழக தேர்தல் களத்தில் விஜய் தனது பயணத்தை நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பில் அக்கட்சி உள்ளது. இதற்கு முன்னரே விஜய்க்கு எச்சரிக்கையை விட்டிருக்கிறார் தேமுதிகவின் இளைய ரத்தம் விஜய பிரபாகரன். கடலூரில் நடந்த மாநாட்டில் பேசிய அவர் பேச்சு விளையாட்டானதல்ல, அதில் அவர் குறிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். தனது சொந்த அனுபவம் சொல்கிறது என்று விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மீதான தேமுதிகவின் அனுபவம் குறித்து விஜய பிரபாகரன் சுட்டிக்காட்டியுள்ளது சற்று சீரியஸானதுதான். இதற்கு பின்னரும் சில அரசியல் சித்துக்கள் ஒளிந்துள்ளன. தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சில மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளின் அரசியல் நகர்வுகளும் நிழலாக உள்புகுந்துள்ளன. எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் பாமகவின் அன்புமணி சந்தித்து பேசிய பின்னர் டெல்லிக்கு சென்றதன் காரணம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது. கடைசி நேரத்தில் காட்சிக்கு வரும் வகையில் தேமுதிகவிற்கு அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பாமகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிளவு சாதாரணமானதல்ல, அதன் அறுவடையை யார் அள்ளப்போகிறார்கள் என்பதில் தான் அடக்கி இருக்கிறது அரசியல் சதுரங்க வேட்டை. ஆம், சதுரங்க வேட்டை தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் சடுகுடுவில் அறுவடையை அள்ளப்போகும் விதத்தில் விஜயின் பங்களிப்பு உள்ளதால் அவரை சற்றே சீரியஸாக தட்டி விளையாட துவங்கியுள்ளது பாஜக. திமுகவிடம் கூட்டணியை எதிர்பார்த்திருந்த ராமதாஸுக்கு தனது மகள் ஸ்ரீகாந்தியை வைத்து கனிமொழியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்தும் சந்திப்பும் நடந்த பின்னரும் கூட அங்கிருந்து சரியான சிக்னல் கிடைக்காததால் தனது பார்வையை அவர் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் திருப்பி வருகிறார். இதனை புரிந்து கொண்ட பாஜக தனது நிழலாட்டத்தை நிகழ்த்த துவங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் நடந்த நைனா நாகேந்திரனின் பிரச்சார பயண கூட்டத்தின் நிறைவு நாள் மாநாட்டின் போது பேசியவர்களில் தமிழிசையின் பேச்சை சற்று கவனித்திருந்தால் அது புரிந்திருக்கும். கைகள் உயராமல் போகலாம், இலைகள் துளிர்க்கலாம், ஆனால் பாஜக
தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் என அவர் உறுதிபட பேசியது தற்செயலானதல்ல. தாமரையை தமிழகத்தில் மலரச் செய்தே ஆக வேண்டும் என்பதில் கவனமாயிருக்கும் பாஜக தனது முழு பலத்தையும் தமிழகத்தில் காட்டப் போகிறது. அதன் எதிரொலிகள் தான் தற்போது தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் நிகழ்வுகள். இன்னொன்றையும் சொல்லியாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பின்னர் கர்நாடகா வழியாக டெல்லி சென்ற டிடிவி தினகரன் பாஜகவின் பியூஷ் கோயலை சந்தித்திருப்பது எடப்பாடியின் மனநிலையை எடுத்துரைக்கத்தான் என்று கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். எந்த பந்தையும் வீணாக்காமல் ஒரு ரன்னையும் வீணாக்க கூடாது என்ற எண்ணத்தில் அரசியல் ஆட்டத்தை நடத்தி வரும் பாஜக தமிழக தேர்தலில் தனது நட்சத்திர பட்டாளத்தை களத்தில் இறக்கி போதுமான இடங்களை பெறுவதில் கவனம் செலுத்தி வருகிறது. அதனால் அதிமுகவிடம் எதிர்பாராத சில தொகுதிகளை பெறப்போகிறது. அந்த தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட உள்ளனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் தனது பார்வையை திமுகவின் பக்கம் திருப்பி வருகிறார். வருகின்ற தேர்தலில் தனக்கு அல்லது தனது கட்சிக்கு திமுகவிடமிருந்து சில தொகுதிகளை கேட்டு பெறுவது, இல்லை என்றால் திமுகவில் ஐக்கியமாகி அங்கு முக்கியமான பதவிகளை தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் பெறுவது என்ற நோக்கில் ஓபிஎஸ் உள்ளதாக கூறப்படுகிறது. டிடிவி தினகரனை வைத்து முக்குளத்தோரின் தொகுதிகளை அல்ல நினைக்கும் பாஜகவின் மூவ்மெண்ட்டுகளை புரிந்து கொண்ட திமுக ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதற்கிடையே நாம் தமிழரை நீர்த்து போகச் செய்யும் விதத்தில் அக்கட்சியின் தலைவர் மீதான சில விசாரணைகள் மீண்டும் முடுக்கிவிடப்படும். அந்த விசாரணைகளை அவர் எதிர்கொள்ளும் நேரத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும். அங்கே நாம் தமிழரின் வழக்கமான சீரியஸ்னஸ் சற்று குறைந்திருக்கும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.